Welcome to Twin Physio channel. I am Praveen, physiotherapist. I am Pradeep, physiotherapist. இந்த சேனல்ல வந்து ஹெல்த் ரிலேட்டட் அண்ட் பிசியோ ரிலேட்டட் கண்டென்ட் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா எப்படி நம்ம வந்து புஷ்அப் பண்ணலாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் செர்டன் ஏஜ் குரூப் இருக்காங்களே, இப்போ ஓல்டேஜ் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ புஷ்அப் கவுண்ட் பண்ணணும், எங்கேஜ் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ புஷ்அப் கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ACSM கைட்லைனில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரோட்டோகால் படி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஸ்குலர் எண்டுரன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மஸ்குலர் எண்டுரன்ஸ்னா ஒரு ஆக்டிவிட்டியை லாங் டியூரேஷன், அதிக ரிப்பீட்டேஷன் அவங்களால எவ்வளவு பண்ண முடியுதோ அதுதான் மஸ்குலர் எண்டுரன்ஸ். புஷ்அப் பண்றதுனால அப்பர் லிம் அண்ட் செஸ்ட் மஸ்குலர் எண்டுரன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். புஷ்அப்னால எந்தெந்த மசில்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்ப்போம். பிரைமரி மசில்ஸ் என்ன ஆக்டிவேட் ஆகுதுன்னா பெக்டோரலிஸ் மேஜர் மசில் ஆக்டிவேட் ஆகுது. செகண்டரி மசில்ஸ் என்னன்னா கோர், செரட்டஸ் ஆன்டீரியர், ட்ரைசெப்ஸ், ஆன்டீரியர் டெல்டாய்ட், இந்த மசில் தான் ஆக்டிவேட் ஆகுது புஷ்அப் பண்ணும் போது. இப்போ இந்த டேபிள் காலம் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ACSM கைட்லைன்ஸ் படி நம்ம எவ்வளவு புஷ்அப் பண்ணா நமக்கு நார்மல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏஜ் குரூப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 to 29. இப்போ இந்த ஏஜ் குரூப் இருக்கவங்க 17 to 21 ஃபார் மேல், 10 to 14 ரெப்யூட்டேஷன் ஃபார் ஃபீமேல். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேர் லெவல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். மஸ்குலர் எண்டுரன்ஸ் உங்களுக்கு நார்மலாவே இருக்கு. ஃபார் மேல் வந்து 17 கீழே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மஸ்குலர் எண்டுரன்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். எக்ஸலண்ட் ஸ்கோர் வாங்கணும்னா நீங்க வந்து 36 ரெப்ஸ் பண்ணணும் ஃபார் மேல், 30 reps ஃபார் ஃபீமேல். இது வந்து இந்த ஏஜ் குரூப் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. உங்களால எவ்வளவு புஷ்அப் பண்ண முடியுமா பாருங்க. அதுக்கப்புறமா ACSM கைட்லைன்ஸ் படி செக் பண்ணி பாருங்க நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு. மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப புஷ்அப் எப்படி கரெக்டான ஃபார்ம்ல பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்க ஹேண்டை வைடா பிளேஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கிட்டையும் வைக்க கூடாது. கிட்ட வச்சீங்கன்னா ட்ரைசெப் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். அப்பனா நீங்க ஷோல்டர் லெவலுக்கு உங்க ஹேண்டை பிளேஸ் பண்ணிட்டு நீங்க புஷ்அப் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்க இப்ப அதிகமா லிஃப்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்க இப்ப கீழேயும் போக விடக்கூடாது. நீங்க நியூட்ரலா வச்சுட்டு புஷ்அப் பண்ணணும். கோர் மசில்ஸும் கண்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் நீங்க புஷ்அப்பே பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா உங்களோட ஷோல்டர் லெவல் பாருங்க, பிளஸ் ட்ரங்கோட லெவல சேர்த்து 45 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க வந்து கரெக்டான ஃபார்ம் பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த ஃபார்ம்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கடைசியா உங்களுக்கு புஷ்அப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து கரெக்டான ஃபார்ம் ஃபார் புஷ்அப். How to do push-up for beginners. First step என்னன்னா வால் புஷ்அப். உங்க ஹேண்டை ஷோல்டர் லெவல் பிளேஸ் பண்ணிட்டு வால் புஷ்அப் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோக்ரஸ் ஆகுங்க. இன்க்ளைன் புஷ்அப் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஹைட்டான சர்ஃபேஸ்ல உங்க ஹேண்டை பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி புஷ்அப் பண்ணுங்க. 10 to 15 ரெப்பிடேஷன் உங்களை ஈஸியா பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க ப்ரோக்ரஸ் ஆகணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு. அடுத்த லெவல் என்ன, நீ புஷ்அப். நீயே சப்போர்ட் பண்ணிட்டு புஷ்அப் பண்ண ஆரம்பிங்க. இதுலயே உங்களால 20 ரெப்பிடேஷன் ஈஸியா பண்ண முடிஞ்சதுன்னா நீயே சப்போர்ட் இல்லாம நார்மல் புஷ்அப்புக்கு நீங்க ப்ரோக்ரஸ் ஆகுங்க. இப்ப நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். எங்களால எவ்வளவு புஷ்அப் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு வாங்க சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. 'Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. 'Cause I don't give a fuck.